ஸோ சபரி வந்து குட் லக் ஸ்டாச்சுவாக இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து நேற்று வந்து வியானா வந்து சபரிக்கு பிரெட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா நைட்டு வந்து துஷார் ஒரு 1 minute லாங் ஹக் கொடுத்துருப்பாரு. அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து கேட்பாங்க சபரிக்கிட்ட, டேய் பசிக்குதாடா உனக்கு சாப்பாடு வேணுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போ அவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா இவங்க மஞ்சரி அண்ட் தீபக் 2 பேரும் பார்த்துருப்பாங்க. சபரி இப்படி இருக்கான், நீங்கள் வந்து ஸ்பா சர்வீஸ் இனிமேல் எங்களுக்கு கொடுக்க வேண்டாம், ஸ்பா சர்வீஸ் நீங்கள் சபரிக்கு கொடுக்கணும், குட் லக் ஸ்டாச்சுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மஞ்சரியும் தீபக்கும் சொல்லியிருப்பாங்க. சொன்ன உடனே இப்போவே பண்ணட்டுமா அப்படின்னு உடனே வந்து அரோரா கேட்டிருப்பாங்க. கேட்ட உடனே வந்துட்டு மஞ்சரி வந்து இந்த மாதிரி வேலைன்னா மட்டும் முதல்ல போயிடும் இது அப்படின்னு உடனே அரோராவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுனோ தெரில. அரோரா உடனே சொல்கிறாங்க, இல்லை ஃபஸ்ட்டு வீக் அவர் செகண்ட் வீக் ஏதோ சூப்பர் டிலக்ஸ் வீட்டில் இருந்துட்டு என்னை நல்லா வேலை வாங்கினாரு, அதனால ஓங்கி மசாஜ் கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு தீபக் அண்ணாவும் மஞ்சரி பார்த்துட்டே சிரிச்சுக்குவாங்க. உடனே கமர்தன் சொல்லுவார், இல்லை நான் கொடுக்குறேன் அவருக்கு மசாஜ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு மசாஜ் கொடுப்பாரு. சபரி அதை பார்த்துட்டு இப்படி சிரிச்சுட்டே இருப்பார். அதுக்கப்புறமா தான் சபரியை உள்ளே கூப்பிட்டு எல்லார் மாதிரியும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. சபரி எல்லார் மாதிரியும் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக பண்ணி காட்டியிருப்பார். எல்லாருமே ஹோல் ஹார்ட்டடாக கிளாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ சபரிக்கு ஒரு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னிஷன் தான். இவ்வளோ நாள் அவரை வந்து கண்டென்ட் பிளாக்கர் அப்படி இப்படி என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவர் இல்லை, அவர் எதுவுமே பண்ணலை. இப்போவும் எல்லாம் ஒரே மாதிரி தானே பிக் பாஸ் நடக்குது, எதுவும் ஜாஸ்தியாகவோ கம்மியாகவோ நடக்கலை. அப்போ அவர் எந்த கண்டென்ட்டை பிளாக் பண்ணாருங்கிறது நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.